விக்னேஸ்வராய நமக. மம குலதேவதாமணியப்ப சுவாமியே நமக. பேரன்பு மிக்க அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் முத்துச்சாமியின் இனிய வணக்கங்கள். வாழ்க்கையில் எவ்வளவோ பிரச்சனைகள் வரும். அந்த பிரச்சனைகளை பார்த்து பல பேர் நொந்து போய் சில விஷயங்களை செய்ய முடியாமல் பின்வாங்கக்கூடிய வாய்ப்புகள் கூட கிடைக்கும். அதனால் என்ன நினைப்பாங்கன்னா, என்ன இப்படி ஒரு வாழ்க்கை இருக்குது, சுகமான வாழ்க்கை நமக்கு கிடைக்காதா அப்படின்னு ஏங்கக்கூடியவங்க நிறைய பேர் இருக்காங்க. சிலர் என்ன செய்வாங்கன்னா, அடுத்தவங்களை பார்த்து ஐயோ இப்படி ஒரு வாழ்க்கை நமக்கு கிடைக்காதா அப்படின்னு ஏங்குவாங்க. ஆனால் பிறந்த ஒவ்வொரு மனிதருக்குமே போராட்டமான வாழ்க்கை தான் நிச்சயமாக உண்டு. அந்த போராட்டத்தில் நாம் வாழும் காலகட்டங்களில் என்ன செய்தோம், என்ன சாதித்தோம், இதுதான் மிக முக்கியமான விஷயம். அப்போ அந்த சாதிக்கக்கூடிய வல்லமை எந்த ராசிக்காரங்கிட்ட இருக்குன்னு கேட்டால், மகர ராசிக்காரர்களே உங்கள்கிட்ட தான் இந்த இது இருக்குது. ஏன்னா உங்கள் ராசிக்கு அதிபதி சனி பகவான் எப்பேற்பட்ட அடிமட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் மீண்டு எழுந்து நிமிர்ந்து நிற்கக்கூடிய ஒரு தைரியமான ராசின்னா அது மகர ராசிக்காரங்க தான். ஏன்னா மகர ராசிக்காரங்களை பொறுத்தளவு பார்த்திங்கன்னா, உழைக்க தயங்காதவர்கள், மதிப்பு கௌரவம் இவையெல்லாம் தானாகவே இவர்களுக்கு கிடைக்கும். அப்படி கிடைக்கலனாலும் அதை கிடைப்பதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வல்லமை இவங்கள்ட்ட நிச்சயமாக இருக்குது. எந்த விஷயத்திலுமே நுட்பமான அறிவு படைத்தவர்கள். ஒரு விஷயத்தை செய்ய போகிறோம்னா அந்த விஷயத்தை பற்றிய எல்லா விஷயங்களையும் அட்லீஸ்ட் ஒரு 75% அந்த விஷயத்தை பற்றி தெரிஞ்சு அதுக்கப்புறம் தான் அந்த விஷயத்தில் இறங்குவாங்க. தேவையில்லாத விஷயங்களில் பெரும்பாலும் இவர்கள் தலையிட மாட்டாங்க. இவங்களுக்கு பார்த்திங்கன்னா, சிலவருக்கு பார்த்திங்கன்னா வேலை நிரந்தரமற்ற வேலை இருக்கும், அல்லது பார்த்திங்கன்னா வருமானத்தில் குறைவு ஏற்படும். நான் முதல் சொன்னேன் உழைக்க தயங்காதவங்கன்னா, ஆனால் இவங்க தயாராக இருந்துமே வேலை சில இடங்களில் நிறைய கிடைக்காது. சில இடங்களில் வேலை கிடைச்சாலும் அதுக்கேற்ற ஊதியம் கிடைக்கிறது ரொம்ப பிரச்சனையாக இருக்கும். இவங்க அடிக்கடி இந்த கடன் சார்ந்த பிரச்சனையில் போய் தேவையில்லாமல் மாட்டிக்கிறாங்க. அல்லது அடுத்தவங்களுக்கு ஜாமீன் போட்டு, நான் எதை சரி இந்த மாதிரி ஜாமீன் போட்டு அந்த மாதிரி விஷயங்களில் மாற்றிக்கிறதுல இந்த மகராசிக்காரங்களுக்கு மிஞ்சி யாருமே இல்லை. அந்த மாதிரி தேவையில்லாத விஷயங்களில் மூக்க நுழைப்பாங்க. சரி, இந்த மகராசிக்காரர்களுக்கு யோகமான விஷயம் அப்படின்னு சொல்லி என்னென்னு கேட்டிங்கன்னா, அவரவருடைய ஜென்ம ஜாதகத்தில் மிக முக்கியமான விஷயமே அதுதான், சனி பகவான் நல்ல இடத்தில் அமர வேண்டும். ஏன்னா அவர் தான் அந்த ராசிக்கு அதிபதி. அவர் நல்லா அமர்ந்துட்டார்னா எப்பேற்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, ஏன்னா அவர் தான் தனாதிபதியும் அவர் தான். அதனால் பொருளாதாரத்தில் மீண்டு எழுந்துட்டோம்னாலே எல்லாரும் நமக்கு கை கட்டி வருவாங்க. அந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய ஆற்றல் சனி பகவான்கிட்ட உண்டு. அப்போ சனி பகவான் உங்கள் ஜாதகத்தில் நல்ல இடங்களில் அமர்ந்திருந்தாலும் சரி, அல்லது மிகப்பெரிய யோகாதிபதி சொல்லக்கூடிய சுக்கிர பகவான், மகராசிக்கு மிகப்பெரிய யோகாதிபதி இந்த சுக்கிர பகவான், இவர் சனி பகவானை பார்த்தாலும் சேர்ந்தாலும் நல்ல இடங்களில் அமர்ந்திருந்தாலும் மகராசிக்காரர்களே உங்களுக்கு அவ்வளோ ஒரு பலம் கிடைக்கும். பிறந்த காலகட்டங்களில் அந்த மாதிரி அமைப்புகள் அமைஞ்சிருந்தால் வாழ்க்கை முழுவதும் அந்த யோகங்கள் நிச்சயமாக கிடைக்கும். சப்போஸ் அந்த மாதிரி அமையலை அப்படின்னாங்கன்னா, கோச்சார ரீதியாக சனி பயிற்சி சுக்கிர பயிற்சி காலகட்டங்களில் இவைகளை நீங்கள் சரியான முறையில் பயன்படுத்தினீங்கன்னால், இதுக்கு முதல் என்ன சொல்லுவோம், உதாரணம் சொல்லணும்னா, இந்த ஓடு மீன் ஓட உரு மீன் வரும் அளவுக்கு வருமாறு காத்து நீக்கமும் குக்கும்பம். அப்போ நமக்கு தேவையான அந்த விஷயம் வரும் வர காத்திருந்து அதை சரியான நேரத்தில் பயன்படுத்தினோம்னால் அதன் மாதிரி சக்ஸஸ் வேறு எதுவுமே இல்லை. அந்த அளவுக்கு இந்த மகராசிக்காரர்களுக்கு அவ்வளோ யோக பலங்கள் நிச்சயமாக உண்டு. இந்த மகராசிலேருந்து 3 நட்சத்திரம் இருக்குது. முதல் நட்சத்திரம் உத்திராட நட்சத்திரம். இந்த உத்திராட நட்சத்திரத்தில் யார் பிறந்திருந்தாலும் சரி, அவர்கள் முன்னோர்களுடைய ஆசீர்வாதத்தை பரிபூர்ணமாக பெற்றவங்க. கர்மா செய்கிறதுக்குன்னே அவங்களுக்கு அந்த பகவான் படைச்சி வச்சிருக்கிறார். அதாவது பிதிர் கர்மா செய்கிறதுக்குன்னே இவ்வளோ தான் முடியும். இவர்களுக்கான இந்த பித்திரு காரியங்கள் செய்தார்கள்னா நிச்சயமாக தெய்வ பலம், இவங்களுடைய முன்னோருடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்கும். இன்னொரு விஷயம், குலசாமி ஆசீர்வாதமே இவங்கள்ட்ட தான் பரிபூர்ணமாக நிற்கும். அப்போ இறை பலத்தோடு கூடிய அந்த உத்திராட நட்சத்திரத்துக்காரங்க சொல்லும் செயலும் வெற்றியை கொடுக்கும். உழைக்க தயங்காதவர்கள் பின்யோகத்தினால் பெரும் புகழ் அடைவார்கள். இந்த உத்திராட நட்சத்திரத்துக்காரங்க. அடுத்து திருவோண நட்சத்திரத்துக்காரங்க, இதுதான் பெரிய விஷயம். இந்த நண்பர்கள், உறவினர்கள், அல்லது ஆணாக இருந்தால் மனைவி, பெண்ணாக இருந்தால் கணவன், இவங்க குடும்பத்தாருக்காகவே பாடுபடுவாங்க.
தனக்காக வந்து ஒரு சல்லிக்காக சேர்த்து வைக்கிறதுக்கான வாய்ப்பு வராது. மற்றவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஓடி ஓடி உழைப்பாங்க. அது மாதிரி சொன்ன மாதிரி நண்பர்கள், உறவினர்கள் இவங்களுக்காகவே போய் பெரிய கஷ்டப்பட்டு உழைச்சி அவங்க நல்லா இருக்கணுங்கிறதுக்காகவே இவங்க பாடுபடுவாங்க. அப்பேற்பட்ட கொள்கை படித்தவர்கள். ஏன்னா அது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்லேயே மிக லவ்வபுள் ஸ்டார் அப்படின்னு சொல்லிட்டால் திருவோண நட்சத்திரத்துக்காரங்க தான். அந்த அன்புக்கு அடிமை, காதலுக்கு அடிமை, அந்த அடிமை பூராமே இவங்க தான். பொதுவாக பொறுத்தளவு பார்த்திங்கன்னா ஒரு நல்ல முதலாளி கிடச்சிட்டாங்கன்னா அந்த முதலாளிக்கே இவங்க அடிமையாயிருவாங்க. அப்பேற்பட்ட குணாதிசயம் வந்து இவர்கிட்ட இருக்குது. அடுத்து அவிட்ட நட்சத்திரம். உழைப்பின் வியர்வையை அறிந்தவர்கள். எப்படி உழைக்கணும், எப்படி உழைத்தால் என்ன லாபங்கள் கிடைக்கும், அதனுடைய உழைப்பின் மதிப்பு இதெல்லாம் தெரிஞ்சவங்க அவிட்ட நட்சத்திரம் இருக்காருங்க. சிறுக சிறுக பணம் சேர்த்து வச்சு அதை பெரிய அளவுக்கு கொட்டக்கூடிய வல்லமை வந்து இந்த அவிட்ட நட்சத்திரக்காரங்க உண்டு. சொன்ன சொல்ல காப்பாற்றுறதுல இவ்வளோ மாதிரி ஆள் கிடையாது. ஒரு விஷயம் நான் செய்கிறேன்னு சொன்னேன்னா அதை கண்டிப்பாக செய்வாங்க. அப்பேற்பட்ட அதிர்ஷ்டமிக்க நட்சத்திரத்துக்காரங்க இந்த அவிட்ட நட்சத்திரத்துக்காரங்க. எல்லாம் உள்ள இறைவன் ஆசீர்வாதத்தினால இந்த மகராசிக்கு பலவிதமான நன்மைகள் கிடைக்க இனிய நல்வாழ்த்துக்கள்.